வேலை போச்சுடா மச்சான். ஏன்டா வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஆமாண்டா, ஏஐ வந்ததுனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. ஆமாண்டா, நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன். 10 ஆள் செய்ய வேலையை ஒத்தாலும் செய்தாமே. ஏஐ வந்ததுனால என்னதாண்டா நல்லது இருக்கு? எனக்கு வேலை போனதாண்டா மிச்சம். அப்படிலாம் இல்ல மச்சான், நிறைய செய்தி அந்த ஸ்கூல் பசங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுதுடா. கல்லூரி மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் செய்ய உதவுதுடா. 24 மணி நேரமும் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நமக்கு செய்ய உதவுதுடா. நம்ம எந்த கடினமான வேலை கொடுத்தாலும் எளிமையாகவும் வேகமாகவும் நமக்கு செய்ய உதவுதுடா. அது மட்டும் இல்லடா, அதுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குதோ அதே அளவுக்கு தீமையும் இருக்கு. ஏஐ வந்தனால நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. பாதி பேர் வந்து ஏஐ தப்பான கண்ணோட்டத்தில் பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றாங்க. மக்கள் ஏஐ வந்தவுடன் சுயமா சிந்திக்க விட்டுட்டு ஏஐ நாடியே போயிட்டு இருக்காங்க. நீ அதை தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்கடா. சரி, இப்ப வாங்க எங்க மாமா வீட்டுக்கு போலாம். அப்பதான் உன்னோட கேள்விக்கான பதில் கிடைக்கும். காட்சி 2. சும்மாதான் வந்த மாமா. நல்லா இருக்க. இவங்க என் நண்பர்கள் மாமா. ஏய்னால இவனோட வேலை போயிடுச்சுமா மாமா. அதனால எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதான் இவன் இங்கே கூட்டிட்டு வந்தேன். என்ன தம்பி, ஏஐ வந்து வேலையை தூக்கிடுச்சுன்னு கவலையா இருக்கா? ஆமாடா, ரொம்ப கவலைப்படுறான். ஒரு இன்ஜினியரா நான் உனக்கு ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. டெக்னாலஜிங்கிறது ஒரு கருவி தான். ஒரு சாஃப்ட்வேர் பழசானா அதை எப்படி அப்டேட் பண்றியோ அதே போல நீயும் திறமையை அப்டேட் பண்ணிக்கிறோம். அந்த ஏஐ ஒரு எதிரியா பார்க்காம உனக்கு வேலை அசிஸ்டண்டா பார்க்க கற்றுக்கோ. நான் இன்ஜினியரிங் பசங்க எதுக்கு தெரியுமா? இந்த மண்ணை நம்ம சிறப்பாக கையாளலாம். ஆனால் நான் இன்னைக்கு விவசாயம் பண்ணுறேன். விவசாயத்தில் ஆள் பற்றாக்குறை நிறையவே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு ஏஐ தொழில்நுட்பம் ஒரு டிராக்டரை வாங்கினேன். இந்த டிராக்டரோட முக்கியத்துவம் என்னன்னா, டிரைவர் இல்லாமல் டிராக்டரை பொறுத்தப்பட்டிருக்க செயற்கை தொழில்நுட்பம் நேர் வழியில் நகர்ந்து செல்லும். வயல்ல எங்க என்ன நிறுத்திருந்தாலும் எல்லா தகவலையும் நம்மளுக்கு இயந்திரம் மூலம் தெரியப்படுத்தும். இதனால ஓட்டுநர் கூலி தொழிலாளர் கூலி மிச்சமாகும். அண்ணா, இந்த ஏஐ தொழில்நுட்பம் பொறுத்த டிராக்டர் இது மட்டும் தான் செய்யுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது செய்யுமா? இந்த டிராக்டர் உழுவதற்கு அறுவடை செய்யறதுக்கு மட்டும் பயன்படுறது தம்பி. இது உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இது போன்ற மண்ணில் விளைவிக்கிறதையும் விரைவாக தோண்டியிருக்கும் பயன்படுது. பாரம்பரிய விவசாய நடைமுறை ஒப்பிடும் போது மிக விரைவாகவும் துல்லியமாக இருப்பதால் இதன் மீதான கவனம் அதிகரிக்கிறது. இதனால உழைப்பும் நேரமும் மிச்சமாகும். அப்படிங்களாண்ணா? ஹாய் டாடி. என்ன இங்க ஒரு குட்டி மாநாடு நடக்குது? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த பையன் ஏஐ பார்த்து பயப்பட்டான். அதான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படியாப்பா? ஆமா, இவங்க 4 பேர் யாருமா? இவர்கள் என் நண்பர்கள். இவங்க ஆர்கிடெக்சரா இருக்காங்க, இவங்க போக்குவரத்து துறையில இருக்காங்க, இவங்க சேகோ ஃபேக்டரியில ஓ இருக்காங்க. அப்படியாமா? பார்த்து பயந்த காலம் போய் ஏஐ பார்த்து பயப்படுறீங்களா? ஆமாமா, நானும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ மருத்துவத்துறையில ஏஐ எப்படி பயன்படுதுன்னு இந்த பையனுக்கு சொல்லி புரிய வைக்கன்னு. தம்பி, ஏதோ மனுஷங்களை வேலையை விட்டு தூக்குற அரக்கன் மாதிரி பார்க்காத. மருத்துவத்துறையில அது எங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்துருக்க ஒரு கருவி. அவ்வளவுதான். எப்படின்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்கக்கா. முன்னாடி ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் நாங்க கண்ணால பார்த்து தான் சின்ன சின்ன மாற்றங்களை கண்டுபிடிப்போம். ஆனா இப்போ ஏஐல சில வினாடிகளிலே பல லட்சம் டேட்டாவோட ஒப்பிட்டு பார்த்து எங்களால கண்டுபிடிக்க முடியாத மிகச்சிறிய புற்றுநோய் செல்களை கூட ஆரம்ப கட்டத்திலேயே காட்டிடுது. அது வேலையை பறிக்கல தம்பி, உயிரை காப்பாத்துது. பெரிய அறுவை சிகிச்சை செய்யும் போது டாக்டருடைய கைகள் லேசா நடுங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏஐ மூலியமா இருக்கிற ரோபோட்டிக் கைகள் மில்லிமீட்டர் அளவு கூட மாறாம துல்லியமா ஆபரேஷன் செய்யும். இங்கேயும் டாக்டர் தான் முடிவெடுப்பாரு. அதை தப்பில்லாம செய்ய உதவுது ஏஐ. அதே போல நவீன ஏஐ மாடலை வடிவமைத்த மெக்சிகன் பல்கலை ஆராய்ச்சியாளர்கள் மூளையை எம்ஆர்ஐ ஸ்கேன்ல மிக துல்லியமாக கண்டுபிடிக்கும் ஏஐ மாடலை உருவாக்கியுள்ளனர். இது பக்கவாதம், மூளையின் கட்டி, மூளையின் இரத்த கசிவு என நரம்பியல் சார்ந்து 50 குறைபாடுகளை கண்டறிந்து முடிவுகள் 97.5% சரியாக உள்ளது என கண்டறிந்துள்ளனர். இதனால் மருத்துவர்களின் பணிச்சுமையும் குறையும். அப்படி இருக்கா? என்னுடைய துறையிலும் ஏஐ பயன்பாடு அதிகமாக இருக்குதுப்பா. தம்பி, ஒரு வீடு கட்டணும்னா முன்னாடி வெறும் செங்கல் மணல் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா இப்போ டெக்னாலஜி எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் ஆர்கிடெக்சர்ல ஏஐயும். இது உன் கற்பனை திறனை பறிக்காது, அதை இன்னும் அழகாக்கும். முன்னாடி ஒரு இடத்துக்கு
எந்த பக்கம் அடிக்கும், மழை பெஞ்சா தண்ணி எங்க நிற்கும், இதையெல்லாம் கட்டி முடிச்ச பிறகுதான் முன்னாடி காலத்துல தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப வச்சு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே டிஜிட்டலா செக் பண்ணிடலாம். ஒரு தப்பு நடக்காம துல்லியமா பிளான் பண்ண இது உதவுது. இன்னைக்கு உலகம் முழுக்க வெப்பம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு பில்டிங்குள்ள ஏசி போடாமலே எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கலாம் என்று ஏஐ கால்குலேட் பண்ணி சொல்லும். இந்த மெட்டீரியல் பயன்படுத்தினா பூமிக்கு நல்லதுன்னு அது அட்வைஸ் பண்ணும். இதனால நம்ம வெறும் வீடு கட்டல, இயற்கையோடு இணைந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கிறோம். அப்படின்னாக்கா கட்டடக்கலையில ஏஐ தொழில்நுட்பம் இவ்வளவு உதவி செய்தா? ஆமா தம்பி, அது மட்டுமல்லாமல் என்னுடைய துறையிலும் ஏஐ பயன்பாடு அதிகமாக இருக்குதுப்பா. அக்கா உங்க துறையில எனக்கா ஏஐ ஹெல்ப் பண்ணுது? இது மட்டுமா, போக்குவரத்து துறையிலும் ஏஐ நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை கண்காணித்து சிக்னல் நேரத்தை மாற்றி நெரிசலை குறைக்க உதவுகிறது. இது இல்லாமல் ஏஐ சென்சார்கள் மூலம் வாகனம் முன்வரும் தடைகளை கண்டுபிடித்து டிரைவருக்கு எச்சரிக்கை அளிக்கிறது. இப்போ வர கார் மற்றும் பஸ்ல ஏஐ கேமராக்கள் இருக்கு. முன்னாடி போற வண்டி திடீர்னு நின்னாலோ இல்ல நீ தெரியாம குறுக்க போனாலோ அந்த கார் மனுஷன் பிரேக் போறதுக்கு முன்னாடியே தானாவே பிரேக் போட்டுடும். அதனால ஏஐ பார்த்து பயப்படாத, சரியா? சரிங்கக்கா. மரவள்ளி கிழங்கிலிருந்து ஜவ்வத் தயாரிக்கும் வரை உள்ள ஒவ்வொரு கட்டத்திலும் ஏஐயின் பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஆலைக்கு வரும் மரவள்ளி கிழங்குகள் அனைத்தும் ஒரே தரத்தில் இருக்காது. அதன் அளவு, வடிவம் மற்றும் தோலில் உள்ள குறைபாடுகளை ஏஐ மூலம் நொடியில் கண்டறியலாம். ஜவ்வரிசி ஆலையில் தரத்தை ஆராய்ந்து சரியான விலையை தீர்மானிப்பதன் மூலமும் இயந்திரங்களில் ஏதேனும் ஆபத்து என்றால் நொடிப்பொழுதில் நிறுத்தி உணர்ந்து தொழிலாளர்களின் உயிரை காக்கிறது. எனவே விவசாயியின் கலப்பையில் தொடங்கி தையல்களின் ஊசி வரை இன்று ஏஐ ஊடுருவி இருக்கிறது. பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் இயந்திரங்களை இயக்குவது மனிதர்களை பயமுறுத்தல்ல, மனிதர்களுக்கு பக்கபலமாக இருக்கத்தான் தம்பி. அப்படிங்களா? இப்ப புரியுதாடா ஏஐ நமக்கு உதவி செய்ய வந்திருக்குன்னு? எனக்கு புரியுதுடா அண்ணா. இவ்வளவு நேரம் நான் ஏஐ என்பது ஏதோ நம்ம வேலையை பறிக்க வந்த ஒரு பூதம்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது அது நம்மளை காக்குற ஒரு நண்பன் மாதிரின்னு. விவசாயத்துல மண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பயிருக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல விவசாயி நண்பன் அது. போக்குவரத்துல டிரைவர் தூங்கினாலும் தூங்காம ரோட்டை கவனிச்சு விபத்துகள் எடுக்காம நம்மளை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் அது. ஆர்கிடெக்சர்ல நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அழகான வீடுகளை பாதுகாப்பா கட்டித்தர ஒரு நவீன சிற்பி அது. மருத்துவத்துல டாக்டருக்கு முன்னாடியே நோயை கண்டுபிடிச்சு சரியான சிகிச்சையை காட்டி நம்ம உயிரை காப்பாத்துற ஒரு உயிர் காப்பானது. அது மட்டும் இல்லைன்னா மற்ற துறைகளிலும் ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளவு உதவி செய்யுதுங்கிறத இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். இனிமே நான் ஏஐ பார்த்து பயப்பட மாட்டேனா. ஏஐ என்பது நம்ம வேலையை பறிக்காது, மாறாக நம்ம செய்யற வேலையை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் செய்ய நமக்கு உதவி பண்ணும். இனிமே நான் வேலை படிச்சு கவலைப்பட மாட்டேனா. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நானும் கத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு பயனுள்ள எதையாவது உருவாக்குவேன். இருட்டை பார்த்து பயந்த காலம் முடிச்சு போச்சு. இனி அறிவியலோட வெளிச்சத்தில் நான் தைரியமா நடப்பேன். காட்சி 3. என்ன கதிர், எக்ஸாம் எழுதிருக்க, அடுத்து என்ன படிக்கலான் இருக்க? தெரியல மாமா, எனக்கு பதில ஞாபகமே வரல. ஒரு கேள்வியை படிக்கும் போது நேற்று பார்த்த ரீல்ஸ் மியூசிக் தான் என் மண்டைக்குள்ள ஓடுது. என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனா படிச்ச ஆன்சர் எதுவுமே வர மாட்டேங்குது. இதுதான் தப்பு கதிர். நீ பாக்குற அந்த சின்ன சின்ன வீடியோக்கள் தான் உன் மூளைய வேலை செய்ய விடாம ஆக்கிடுது. ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சு மணிக்கணக்கா நம்ம நேரத்தை திருடிடுது. இதனாலதான் உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆமா மாமா, ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த வேகம் பேப்பர் பார்க்கும்போது இல்ல, என்னோட கவனிச்சதுக்கு அந்த ரீல்ஸ் தான் காரணம் தெரியுது. இப்ப புரியுதா கதிர், ரீல்ஸ் பார்க்கறதுனால எவ்வளவு பிரச்சனைன்னு? புரியுது மாமா. ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துவது என்று குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இது அவர்களுக்கு தேவையற்ற வீடியோக்களின் ஈர்ப்பை குறைத்து ஆக்கப்பூர்வமான தேடலை உருவாக்கும். உங்கள் குழந்தைகள் உங்களை தான் முதலில் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்கள் உங்கள் கையில் புத்தகத்தை எடுத்தால் அவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பார்கள். நீங்கள் உங்கள் மொபைல் பயன்படுத்தினால் அவர்களும் மொபைல் பயன்படுத்துவார்கள். எனவே உங்கள் குழந்தையிடம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்களே முதலில் தொடருங்கள்.